வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th இங்கிலீஷ் தான். இன்றைக்கி நடந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்குறோம். இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு. இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 14 வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் சினானிமஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆன்டானிமஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பாருங்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அப்ரிவியேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, இடியம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் டென்ஸ் ஃபார்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பார்ட் 2ல் பாருங்கள் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, சீகல் கொஷின் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து அதான் லாக்டு ஹவுஸு, ஹவு டிட் த கோப்ஸ் மேனேஜ் டு என்டர் த லாக்டு ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 கொஷினில் 2 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். செக்ஷன் 2ல் பாருங்கள் போயம் கொடுத்துருக்காங்க. 19ம் 20யும் உங்களுக்கு போயம் 19, 20, 21, 22 உங்களுக்கு போயம் கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள் செக்ஷன் 3ல் பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் எனி 3 கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் எனி 3ல் வந்து 23ல் பாருங்கள் பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, பங்க்சுவேட் கொடுத்துருக்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 4ல் பாருங்கள் உங்களுக்கு ரோட் மேப் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள் ஏதாவது 2 பேராகிராஃப் எழுத சொல்லி உங்களுக்கு 4 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதில் 2 எழுதினா போதும். அதில் 2 பேராகிராஃப் நல்லா படிச்சிருந்தா நீங்கள் நல்லா அட்டன் பண்ணிடலாம். அடுத்து செக்ஷன் 2ல் பாருங்கள் ஆன்சர் எனி 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுறது வந்து 35 அட்டன் பண்ணலாம், பேராஃப்ரேஸ் அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா போயம் பேராகிராஃப் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏதாவது ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. ரீஅரேஞ்சு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை அட்டன் பண்ணுங்கள். அடுத்த செக்ஷன் 4ல் பாருங்கள் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 39, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 41 லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் 42 லுக் அட் த பிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்சரை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் ஃபியூ சென்டென்ஸு. அடுத்தது பாருங்கள் நோட் மேக்கிங் கொடுத்துருக்காங்க, சம்மரி கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நல்லா தெரிஞ்சுதான் எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள் செக்ஷன் 5 பாருங்கள் மெமரி போயம் கொடுத்துருக்குறாங்க. மெமரி போயமில் எழுதிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.